ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம லினக்ஸில் எப்படி ஒரு யூசர் கிரியேட் பண்ணுறது, அப்புறம் அந்த யூசருக்கு எப்படி சூடோ ப்ரிவிலேஜஸ் கொடுக்குறது, அப்புறம் அந்த யூசர் நெக்ஸ்ட் லாக் ஆன் டைம் யூஸராகவே பாஸ்வேர்டு எப்படி செட் பண்ணுறது, இந்த 3 விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் டீட்டெயில்ஸாக. வாங்க வீடியோக்கு போகலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு யூசர் கிரியேட் பண்ண போகிறேன். யூசர் கிரியேட் பண்ண கமெண்ட் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். யூசர் ஆட், யூசர் நேம் ஆப்பிள்னு கொடுக்க போகிறேன். ஓகே, யூசர் கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ அந்த யூசருக்கு பாஸ்வேர்டு செட் பண்ண போகிறேன். பாஸ் wd and username. ஃபஸ்ட்டு பாஸ்வேர்ட் ட்ரை பண்ணுங்க. செகண்ட் டைம் கேட்கும், அதே பாஸ்வேர்டு ரீஎன்டர் கொடுங்க. ஓகே, இப்போ பாஸ்வேர்ட் செட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா யூஸருக்கு சூடோ ப்ரிவிலேஜ் செட் பண்ண போகிறோம். அது ஒரு கான்ஃபிகரேஷன் ஃபைல் இருக்குது, etc sudoers. அதுக்குள்ளே போங்க. ஃபைல்ஸ்குள்ளே போயிட்டு நம்ம ஒரு சின்ன டைப் பண்ண வேண்டியிருக்கும். அப்படியே இங்கே கீழே வந்தீங்கன்னா ரூட், நெக்ஸ்ட் இன்சர்ட் கொடுங்க. கொடுத்துட்டு இதெல்லாம் ஆட் பண்ண போறீங்க. இப்போ யூசர் நேம், அப்புறம் டேப் கொடுங்க. அதே மாதிரி கொடுத்துருங்க. ஓகே, இதே மாதிரி யூசர் நேம், அப்புறம் அதுலேயே இருந்து அதே மாதிரி கொடுத்துருங்க. பர்மிஷன், ஃபுல் பர்மிஷன் கொடுக்க போகிறப்போம் யூசருக்கு. அப்புறம் இந்த கான்ஃபிகரேஷன் ஃபைலை சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃபைல் சேவ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மூணாவது என்ன பார்க்க போகிறோம்னா யூசர் நெக்ஸ்ட் லாக் ஆன் டைம் யூஸராகவே பாஸ்வேர்டு செட் பண்ணிக்கலாம். அந்த டிஃபால்ட் பாஸ்வேர்டு செட் பண்ணிட்டு கரண்ட் ஒரு பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம கொடுக்க போகிற கமெண்ட் chg. இந்த chg கமெண்ட் வச்சா நெக்ஸ்ட் லாக் ஆன் டைம் யூஸராகவே பாஸ்வேர்டு செட் பண்ணிக்கலாம். chg-d0, அப்புறம் வந்து யூசர் நேம், நம்ம என்ன யூசர் கொடுக்க போகிறோம் அந்த யூசர் நேம். ஓகே, செட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். நான் அதில் லாக் அவுட் பண்ணுறேன். கிரியேட் ஆகிடுச்சு ஆப். அது நம்ம கரண்டாக ஃபஸ்ட்டு போட்ட பாஸ்வேர்டு ட்ரை பண்ணுறோம். திரும்ப ஒரு டைம் கேட்குது கரண்ட் பாஸ்வேர்டு, அதே பாஸ்வேர்டு ட்ரை பண்ணுங்கள். நியூ பாஸ்வேர்டு பார்த்தீங்களா, நியூ பாஸ்வேர்டு. நீங்களாகவே பாஸ்வேர்டு செட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்களாகவே ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. அது ரீடைப் நியூ பாஸ்வேர்டு ஒன் டைம் கூட கேட்குது, அதையே கொடுத்துக்கோங்க. ஓகே, லாகின் ஆகிடுச்சு. இப்போ புரிஞ்சில்லை எனக்கு நம்ம 3 விஷயம் பார்த்தோம். ஒரு யூசர் கிரியேட் பண்ணுற எப்படி, யூசருக்கு சூடோ ப்ரிவிலேஜஸ் எப்படி கொடுக்குறது, அப்புறம் நெக்ஸ்ட் லாக் ஆன் டைம் யூஸராகவே எப்படி பாஸ்வேர்ட் செட் பண்ணுறது, 3 விஷயத்தை பார்த்துட்டோம். இப்போ நம்ம சூடோ ப்ரிவிலேஜஸ் செட் பண்ணால அது ஒர்க் ஆகுதான்னு என்ன செக் பண்ண போகிறோம் பாருங்கள். இப்போ யூசரில் இருக்கிறோம். நம்ம யூசரில் டைரெக்டாகவே ரூட்டுக்கு போக போகிறோம், ரூட் பாஸ்வேர்டு இல்லாமல். அது எப்படின்னா அதுக்கு ஒரு கமெண்ட் இருக்குது, sudo bin bash. என்டர் கொடுங்க. அந்த யூசரோட பாஸ்வேர்டு கேட்கும் ஆப்பிள், அதை கொடுங்க. அவ்வளோதான், ரூட் லாகின் ஆகிடுச்சு. இனி உங்களுக்கு இங்கேருந்து ரூட்டில் பண்ணுற எல்லாமே பண்ணலாம். இவ்வளோதான். தேங்க்யூ டு ஆல். நெக்ஸ்ட் ஒரு நல்ல டாப்பிக்கில் சந்திப்போம். பாய்.